கண்டிஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க கண்டிஷன் verb. இதில் நமக்கு வந்து இதை வந்து மாடல் ஆக்சிலரிஸ்னு சொல்லுவோம். இது 10th லெவலில் +2 லெவல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாடல் ஆக்சிலரி யூஸ் பண்ணி சில கான்வர்சேஷன்லாம் பண்ண சொல்லுவாங்க. அதனால் இதனுடைய மீனிங்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து 4 ஃபார்ம் கிடையாது. இப்போ இதுக்கு முன்னே பார்த்தோம் இல்லையா, ப்ரெசண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இதில் கிடையாது. இது ஒன்று ஃப்யூச்சர், எதிர்காலத்துக்காக யூஸ் பண்ணும். இன்னொன்று ஃப்யூச்சர் இன் பாஸ்ட், ஃப்யூச்சர் இன் பாஸ்ட்டாக யூஸ் பண்ணும். அவ்வளோதான். இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்க shall, should, shall, should, will, would, can, good, may, might, must, had to. அடுத்தது need, dare, dare to, ought, ought to, dare, ought to, used to, used to. Used to. இப்போ பார்த்தீங்கன்னாக்க shall, should, will, would, can, good, may, might, must, had to, need, dare, ought to, used to. இது எல்லாம் மாடல் ஆக்சிலரிஸ். இந்த கீழே இருக்கக்கூடிய இது வந்து செமி மாடல் ஆக்சிலரிஸ். இது வந்து செமி மாடல் ஆக்சிலரிஸ். செமி மாடல், இது மாடல். இப்போ பெரும்பாலும் இந்த ஷல் வில்லை வந்து நம்ம ஃப்யூச்சர் டென்ஸை உருவாக்கும் போது யூஸ் பண்ணுவோம். இது எப்படின்னு பின்னாடி டென்ஸ் சொல்கிறேன். மற்றதெல்லாம் பாருங்கள், இந்த ஷுட்டு இதெல்லாம் நம்மளுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியது. அதனால தான் நம்ம மூடை பிரதிபலிக்கிறதுனால தான் அந்த மூடுலேருந்து தான் இது மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு பேர் வந்தது. ஓகேவா? ஷுட்டு என்பது என்ன மீனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வேண்டும் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தும். வேண்டும், வேண்டும் அப்படின்னா இப்போ நீ நாளைக்கு வர வேண்டும், யூ ஷுட் கம் டுமாரோ. நீ உண்மை பேச வேண்டும், யூ ஷுட் ஸ்பீக் ட்ரூத். இப்போ வேண்டும், அது போன்ற நீதியை வலியுறுத்துகிற மாதிரி சொல்லும் போது ஷுட்டு யூஸ் பண்ணுறோம். ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் போது ஷுட்டு போட்டு, எப்போதுமே இதுக்கு பக்கத்தில் போடக்கூடிய அந்த செயலை குறிக்கக்கூடிய இதுக்கு பக்கத்தில் போடக்கூடிய வெர்புகள் ஃபஸ்ட்டு ஃபார்மில் இருக்கணும். ஓகே. அடுத்து உட்டு வந்து விருப்பத்தை தெரியப்படுத்தக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது இப்போ நம்ம ஃப்ரெண்டோ இல்லை வீட்டுக்கு வரவங்க உங்களுக்கு காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்குறதா. எப்படி கேட்குறோம்? வுட் யூ லைக் காஃபி, வுட் யூ லைக் காஃபி அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அப்போ உட்டு வந்து விருப்பம் போட்டுங்க. இது வேண்டும், இது விருப்பம். கேன், குட் என்பது முடியும் என்றது சொல்கிறது. முடியும் அப்படின்னு மீனிங்கில் வரும். சைடில் முடியும் போட்டுங்க. ஐ கேன் ரன், என்னால் ஓட முடியும். அதே ஐ குட் ரன்னா என்னால் ஓட முடிந்தது கடந்த காலத்தில்னு அர்த்தம். இதுக்கு வந்து இதே சமயத்தில் அனுமதி கேட்கறதுக்கு வந்து பயன்படுத்தும். கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன், நான் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்கறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ முடியும்ன்ற வேர்டுலேயும் வரும், அனுமதிக்கும் வரும், பர்மிஷனுக்கும். மே, மைட். மேனா அது அனுமதி கேட்க தான். மே ஐ கம் இன் அது கேட்குறோம் இல்லையா. லாம் அப்படின்னு வரலாம், யூ மே கம், நீ வரலாம்.
யூ மே கோ, நீ போகலாம். இந்த மே ஒரு வெர்போடு சேரும்போது லாம் என்ற அர்த்தத்தை மே கொடுக்கும். இப்போ மழை வரலாம் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்கும் போது அதுக்கு பக்கத்தில் மே சேர்த்து யூஸ் பண்ணோம். அந்த வெர்பு பக்கத்தில் லாம், வெறும் லாம்னு போட்டுங்க. அதான் வெர்பு கூட சேரும். இப்போ கம்ன்ற வெர்பு கூட மே சேர்ந்து வந்து வச்சுக்கலாம். மே கம்னா யூ மே கம்னா நீ வரலாம். ரெயின் மே கம்னா மழை வரலாம் அப்படிங்களா. யூ மே கோனா நீ போகலாம் அப்படின்னு அர்த்தம். மஸ்ட் ஹேட் டுனா இதுவும் வந்து ஷுட்டுனுடைய மீனிங் தான். ஆனால் அதை விட இதுக்கு பவர் அதிகம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகம். அதாவது கண்டிப்பாக அப்படின்னு அர்த்தம். இப்போ யூ ஷுட் கம்னா நீ வர வேண்டும், யூ மஸ்ட் கம்னா நீ கண்டிப்பாக வர வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இப்போ கண்டிப்பாக வலியுறுத்துகிற மாதிரி. அடுத்தது நீடுனா தேவைன்னு அர்த்தம். இப்போ ஏதாவது நமக்கு ஒரு உதவி தேவைன்னா ஐ நீட் யுவர் ஹெல்ப். அது தேவையில்லைன்னு சொல்கிறது தான் நீட் நாட், ஐ நீட் நாட் யுவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். யூ நீட் நாட் வெயிட், நீ காத்திருக்க தேவையில்லை. யூ நீட் நாட் கோ, நீ போக தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கோ, தேவைன்னு சொல்கிறதுக்கு, தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு நீட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அது மாதிரி டேர், தைரியத்தை சொல்கிறது. ஹவு டேர் யூ ஆர் டாக்கிங் அகெயின்ஸ்ட் மீ, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எனக்கு எதிராக பேசிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ஆட் டு, கடமை. இது ஏறக்குறைய ஷுட்டுக்கு இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். திஸ் இஸ் அவர் ஆர்ட் டு ஒபே அவர் பேரண்ட்ஸ், நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமைன்ற மீனிங்கில் இந்த ஆட் டு யூஸ் பண்ணணும். அடுத்து யூஸ்டு டு. யூஸ்டு டுன்றது வழக்கமாக கொண்டு இருக்கிறது. ஐ யூஸ்டு டு கோ டு த சர்ச் எவரி சண்டே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சண்டேக்கு போகிறத, ஒவ்வொரு சண்டேவும் நான் சர்ச்சுக்கு போகிறத என்னுடைய வழக்கமாக கொண்டு இருந்தேன். ஐ யூஸ்டு டு கோ டு த சர்ச் எவரி சண்டே அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ ஒன்று நம்ம வழக்கமாக கொண்டு இருந்தோமோ அப்போல்லாம் நம்ம யூஸ்டு டு யூஸ் பண்ணி பக்கத்தில் போட்டுக்கணும். ஓகே. இப்போ இதை பற்றி ஒவ்வொன்றுத்தோட யூசேஜ் சொல்லியிருக்கிறேன். இப்போ அதில் மோஸ்ட்லி இந்த ஷல் அண்ட் வில் என்பது நம்ம நிறையா ஒரு வெர்பு ஃப்யூச்சரில் பண்ணி சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் போகிறேன், ஐ கோன்னு சொல்கிறோம். நான் போனேன், ரெண்டாவது வெர்பு ஐ வென்ட்னு சொல்லலாம். நான் போவேன்றதுக்கு வெர்பு ஃபார்மில் கிடையாது. வெர்பு ஃபார்மை பொறுத்த மட்டும் ப்ரெசண்ட் வெர்பு இருக்குது, பாஸ்ட் வெர்பு இருக்குது. ஃப்யூச்சருக்குன்னு வெர்புக்கு ஃபார்ம் கிடையாது, நாம் தான் உருவாக்கணும். அப்போ ஹெல்பிங் வெர்பு தேவைப்படுது. அந்த ஹெல்பிங் வெர்பில் அதில் இந்த கண்டிஷன் ஹெல்பிங் வெர்பில் இருக்கக்கூடிய இந்த ஷல் அல்லது வில் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த என்ன வெர்போ அதை ப்ரெசண்ட் வடிவத்தில் போட்டால் அந்த வாக்கியம் ஃப்யூச்சர் ஆகிடும். இப்போ ஐ கோ, ஐ வென்ட், ஐ கான்னு சொல்லக்கூடாது ஃப்யூச்சருக்கு. ஐ வில் கோ அல்லது ஐ ஷால் கோ அப்படின்னு சொல்லணும். நான் போவேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அது எல்லாமே எல்லா வாக்கியமும் சொல்லலாம். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் வெர்பு தெரிஞ்சால் போதும். இப்போ பிளேன்னு ஒரு வெர்பு இருக்குன்னு வச்சுங்களேன். ஐ பிளே, வி பிளே, ஐ பிளே, ஐ பிளேட், ஐ வில் பிளே. ஐ பிளேனும் போது நான் விளையாடுகிறேன், ஐ பிளேடுனா நான் விளையாடினேன், ஐ வில் பிளேனா நான் விளையாடுவேன். ஓகே, புரியுதா? அதுமாதிரி ஃப்யூச்சரில் சொல்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். மற்றது ஃப்யூச்சரோடு சேர்ந்த மீனிங்கும் இதில் இருக்கும். ஐ கேன் பிளேனா என்னால் விளையாட முடியும் அப்படின்னு ஆகிடும். அது மாதிரி ஐ மே பிளேனா நான் விளையாடலாம் அப்படின்னு ஆகிடும். இதை யூஸ் பண்ணி சொல்கிறது. ஓகேவா?